தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். TNEGA சிட்டிசன் போர்ட்டல் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். How to check TNEGA application status online. 6 மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு இன்கம் வேணுமா, கம்யூனிட்டி வேணுமா, நேட்டிவிட்டி, OBC எந்த சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னாலும் இ-சேவை மையத்துல தான் விண்ணப்பம் செய்யணும். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லைங்க. TNEGA சிட்டிசன் போர்ட்டல் மூலமா நீங்க வீட்டில இருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் நீங்க செக் பண்ணலாம். இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வசதி. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும் TNEGA சிட்டிசன் போர்ட்டல்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்லயும் அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாங்க. இணையதள முகவரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். tnega.co.in இந்த வெப்சைட்ல TNEGA சிட்டிசன் போர்ட்டல் சம்பந்தமா நிறைய வீடியோக்களை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இந்த வெப்சைட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, இந்த வீடியோல நம்ம இப்படி அப்ளை பண்ற கம்யூனிட்டியோ, நேட்டிவிட்டியோ, இன்கமோ, ஓபிசியோ அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன நிலையில இருக்கு, ஸ்டேட்டஸ் தெரிஞ்சது அப்படின்னா சம்பந்தப்பட்ட அதிகாரியை நம்ம கான்டாக்ட் பண்ணி பணிகளை துரிதப்படுத்தலாம். சரிதானே நான் சொல்றது? TNEGA சிட்டிசன் போர்ட்டல்ல லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு டேஷ்போர்ட், சர்வீஸ், செக் ஸ்டேட்டஸ், பெண்டிங் டிரான்சாக்ஷன் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல செக் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க போறோம். எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, நீங்க இந்த போர்ட்டல் மூலமா அப்ளை பண்ண இன்கமோ, நேட்டிவிட்டியோ, கம்யூனிட்டியோ, ஓபிசியோ, லீகலா என்ன வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் சென்ட் பண்ணிருப்பாங்க. TN- ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்க இங்க என்டர் பண்ணி ஃபிச் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகும். இங்க பாருங்க, டிரான்சாக்ஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் டேட், சர்வீஸ், என்ன சர்வீஸுக்காக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அமௌண்ட் 60 rupees பே பண்ணிருக்கேன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டேட்டஸும் இங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, சப்மிட்டட் டு ஹெட் குவார்ட்டர் DT. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க EAO வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கோம். EAOக்கு அப்புறம் RIக்கு அப்புறம் ஹெட் குவார்ட்டர் DT, அடுத்து தாசில்தார். இந்த மாதிரி உங்களுடைய ஓபிசி சர்டிபிகேட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபைனலா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க நேட்டிவிட்டி அப்ளை பண்ணியிருந்தாலும் அதோட ஸ்டேட்டஸும் நீங்க இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டல் மூலமா அப்ளை பண்ற ஒவ்வொரு சர்டிபிகேட்டோட ஸ்டேட்டஸையும் நீங்க இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்ற முக்கிய தகவலை தெரிஞ்சுக்கலாம். TNEGA சிட்டிசன் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நீங்க எந்த ஒரு சான்றிதழையும் அப்ளை பண்ண முடியாது. சரிதானே? அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.